திருச்சி ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 8ஆம் நாள் உற்சவத்தையொட்டி நம்பெருமாள் ரத்தின பாண்டியன் கொண்டை அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோவிலில் இந்த ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதசி திருவிழா வெகு விமர்சையாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா என்பது பகல் 10 ரா 10 என 20 நாட்கள் நடைபெறும். அந்த வகையில் தற்போது பகல் 10 நடைபெற்று வருகிறது. இதில் இன்று 8ஆம் நாளாக இன்று நம்பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ரத்தின பாண்டியன் கொண்டை சாற்றி அங்கு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். குறிப்பாக ரத்தின பாண்டியன் கொண்டை சாற்றி அதில் சிறிய நெற்றி சுட்டி தொங்கல் அணிந்தும் சிகப்புக்கல் அபய ஹஸ்திரம் சாற்றி கண்டாரபரம் திருமார்பில் சிகப்புக்கல் சூரிய பதக்கம் அணிந்தும் இருபுறமும் ஸ்ரீ மகாலட்சுமி பதக்கம் அணிந்தும் அழகிய மணவாளன் பதக்கம் சாற்றி சிகப்புக்கல் மகர கண்டிகைகள் அணிந்தும் அதன் மேல் சிகப்புக்கல் அடுக்கு பதக்கங்கள் சாற்றி காசு மாலை மற்றும் 2 வட முத்து மாலை அணிந்தும் மாந்துளிர் வர்ண பட்டு அணிந்து பின்பு சேவைக்காக கண்டர பேரண்ட பக்ஷி புஷ கீர்த்தி மற்றும் சாய்ந்து சரங்கள் அணிந்தும் மூலஸ்தானத்திலிருந்து நம்பெருமாள் அவர்கள் தங்க பல்லாக்கில் புறப்பட்டு நேரடியாக அர்ஜுன மண்டபத்திற்கு வந்தடைந்தார். அங்கு ஏராளமான பக்தர்கள் அவரை சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இன்று பகல் முழுவதும் அர்ஜுன மண்டபத்தில் இருக்கும் நம்பெருமாளை தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம். அதே போன்று இன்று இரவிலிருந்து நம்பெருமாளுக்கு சிறப்பு ஆராதனை பூஜை நடத்தப்பட்டு மீண்டும் மூலஸ்தானம் சென்று அடைவார். குறிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி விழா என்பது ஆண்டுதோறுமே அந்த முக்கிய விழாவாக கருதப்படக்கூடிய சொர்க்கவாசு திறப்பிற்கு 5 லட்சத்திலிருந்து சுமாராக 10 லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள். அதே போன்ற இந்த ஆண்டு அதிகமான பக்தர்கள் வருகை தர வாய்ப்புகள் உள்ளதாக கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக கருதப்படக்கூடிய சொர்க்கவாசு திறப்பு என்பது வரும் 30ஆம் தேதி அதிகாலை 5:45 அந்த சொர்க்கவாசல் திறக்கப்படும். அந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து அன்றையிலிருந்து தொடர்ந்து நம்பெருமாள் அவர்களுக்கு ரா 10 நிகழ்வு தொடங்கும். இந்த நிகழ்வில் தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசியில் பக்தர்கள் தினந்தோறும் அதிகளவு வருவதால் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக கோயில் வளாகம் முழுவதுமே தற்காலிகமாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதியான குடிநீர் கழிவறை வசதிகளை செய்வதற்கான ஏற்பாடு பணிகளை திருச்சி மாநகராட்சி தற்போது செய்து வருகிறார்கள். மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினரும் ஆங்காங்கே சாலையோரங்கள் என்று கொண்டு போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொர்க்கவாசல் அன்று நடைபெறக்கூடிய 30ஆம் தேதி திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி தீபன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call